இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை மட்டும் துவைச்சி அப்படியே காயப்பட்டோன்னா இந்த வெயில் அடிக்கிறதுல நல்லா காஞ்சிரும். அந்த பக்கம் ஃபுல்லாக அவள் கொண்டாந்து போட்டுடுறா. சப்பா எவ்வளோ சொல்லு கேட்பேனான்றா. இந்த பொம்மையிலேருந்து தலைமாட்டிலேருந்து அவ்வளவும் காயுதும்மா கேட்குறாளா. சரி காய போட்டு போகிறப்போ என்ன செய்ய, நம்ம விட்டு துணிமணி காய போட இந்த பக்கம்தான். இது காஞ்சோன்னே எடுத்து விட்டு போட வேண்டியது தான். பொம்மை முதக்கண்டுமா காய போட்டு வைப்பாளுவ. சப்பா பெரிய மனுஷன் கூட இவ்வளோ துணியெல்லாம் சேராது போல். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எம்புட்டு ஒரு செட்டு துவைச்சி காய போட்டாச்சு, மறு செட்டு ஒரு அண்ணன் கூட ரொம்பிருச்சு. சரி மெதுவாக அப்படி போய் துவைச்சி போடும். அப்புறம் என்ன செய்கிறது, நேரம்லாம் ஆகுது. இங்கே பாருடா தம்பி, யாருன்னு பாரு, உங்கள் பெரியம்மா. ஏம்மா வீட்டுக்குள்ளே காணும் காணுன்னு ஒரே சவுண்டுமா. காணும். அவங்க அம்மா கூட பக்கத்தில் தான் இருக்காங்க. மா மா அம்மான்னு ஒன்றதாம்மா தேடுறான். அவருக்கு எப்பவும் நான் பக்கத்திலே இருக்கணும். கொஞ்ச நேரம் காணும்னா மாமான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா இருந்தாலும் கண்டுக்க மாட்டாண்டி. என்ன தாண்டி தேடிட்டு இருக்கான். ஏண்டாப்பு பார்க்குறத பாரு. சிரிப்பு வந்துருச்சு என்னை பார்த்ததும். இந்தாடா உங்கள் பெரியம்மா தானே காணும் காணும்னு தேடின, பார்த்துட்டியா? ஹாப்பியா இப்போ? அப்பா இப்போதாம்மா அமைதியாக இருக்கேன். வெளியில் தூக்கிட்டு வரவும் வீட்டுக்குள்ளே கத்தி எடுத்துட்டான். மா எவ்வளோ நேரம் ஆச்சு நீ வந்து? இன்னமும் ஒரு பக்கெட் அப்படியே இருக்கு. அடி பாவி, ஏண்டி 2 நாளாக துவைக்கல, பலகாரம் சுட்டது தான் வேலையே. அப்போது 2 நாள் துணி அவ்வளவும் இருக்க தானே செய்யும். ஒரு நாள் ஃபுல்லாக துவைச்சது இந்த கிடக்கு. கொஞ்சம் காஞ்ச உடனே அப்புறம் போடணும். அந்த சைடு கொடிக்கரில் கொஞ்சம் போடணும். இது எல்லாம் துவைக்கணும். ஒரு செட்டு துவைச்சி காய போட்டு இன்னொரு செட்டு இப்போ துவைச்சி காய போடணும். நம்ம சாதாரணமாக சொல்கிற. அக்காவும் தம்பியும் அப்படி போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுங்க. அம்மாவுக்கு வேலை இருக்குது. இந்தா உன் பையனை வச்சு இது பண்ணு. ஏன்னா அவன் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என் பையனாவது ஹெல்ப் பண்ணுவாண்டி. ஆனால் நீ இருக்க பாரு, ஒரு நாள் அதும்மா வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், துணி அலசி தாரேன், துணி காய போட்டு தாரேன், துணி மடித்து தாரேன். ஏதாவது இதில் ஒன்று பண்ணியிருக்கியாடி சொல்லு. ஏதாவது இதில் ஒன்று பண்ணியிருக்கியா எப்போமாதி? அவன் பாரு நடக்க ஆரம்பிக்கட்டும். அம்மா அம்மான்னு எனக்கு எல்லா உதவியும் பண்ணுறானா இல்லையான்னு பாரு. பாரு இவனா கனவு கண்டுட்டு பண்ணுவான். இவன் இப்போவே சேட்டை பிடிச்சவனா இருக்கான். உனக்கு அம்மா பண்ண போகிறான் பாப்பம்மா. நீயும் உங்கள் அக்காக்காரையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. அவன் பண்ணுறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏண்டா தங்கம் இருக்கிறான் பத்தியா? நான் சொன்னதும் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவான். ஆமாம்மா கனவு கண்டுட்டு கனவுல தான் வந்து பண்ணுவான். சும்மான்னு போமாங்கிட்டி. டேய் போலாமாடா? பெரியம்மா பார்த்துட்டியா? இதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தா. போதுமா? ஓகேவா? ஹாப்பியா? நான் தூக்கிட்டு போகிறேம்மா. ஆத்தா நீ முதல்ல தூக்கிட்டு போ. இங்கே ஈரத்துலேருந்து இறக்கி விட்டுறாத, பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கும். மழை நேரம் வேற. இன்னைக்கு தான் என்னமோ சொல்லுன்னு போடுது. அதான் துணியெலாம் அள்ளிட்டு வந்தேன். நான் இப்போமே துவைச்சி போட்டுட்டு வரணும். இல்லைன்னு வையேன் மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். சரிம்மா நீ பார்த்துட்டே இரு, நாங்கள் போகிறோம். போங்க போங்க. பாருடா உங்கள் அம்மா நம்மளை போங்க போங்கன்னுது. எவ்வளோ கொழுப்பு. பா நம்ம அறிவிச்சிட்டிகிட்ட போவோம். அவளை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. சித்தி சும்மா தான் மொபைல் பார்த்துட்டு இருக்கு. பார்க்கட்டும் நீ சத்த நேரம் அவனை வச்சுக்க. எப்போ பார்த்தாலும் அவள் தானே வச்சுட்டே இருக்கா. பாவம் இல்லையா? கொஞ்ச நேரம் அவளுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். எனி டைம் அவள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடி. சரிம்மா. அப்போ நான் அங்கிட்டு உட்கார வச்சு விளையாடுறேன். டி தரையில் விட்டுறாத, யாரெல்லாம் ஈரமாக இருக்கு. பிள்ளைக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடும். பத்திரமா மடியிலே வச்சுக்கோ. என்னதான் பண்ண சொல்றியோ தெரியலப்போ. ஏக்கா ஜாக்கெட் தைச்சாச்சு. அம்மா தீபாவளிக்கு கொடுத்ததை பொங்கலுக்கு தான் கொடுப்ப போல. அதுக்குள்ளே சீக்கிரம் கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு வந்த? பேசாமல் ஒருதா பொங்கலுக்கு கட்டியிருப்போம்ல, பொங்கலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம்ல. கோச்சிக்கிடாதீங்கக்கா. அப்புறம் எனக்கும் வீட்டில் வேலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் நான் ஒரு ஆள் பார்க்கணும்லக்கா. அப்புறம் நான் எங்கே தைக்க, நேரம் கிடைக்கிறப்ப தானே செய்ய முடியும். அதனால தான்க்கா. அப்பவும் நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, உடனே வேணுமான்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? பரவாயில்லம்மா தீபாவளிக்கு என்னத்தை கட்ட போகிறோம், ஒரு 4 நாள் கழிச்சு கூட கொடு அப்படின்னு சொன்னீங்க. சரின்னு நான் அருவிகிட்டையும் கேட்டேன், அன்புக்கிட்டையும் கேட்டேன். 2 பேரும் அதே தான் சொன்னாலுங்க. சரி எல்லாருமே இதே சொல்கிறாங்களே, நமக்காக வேண்டிய வேலையை பார்ப்போம், பிறகு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேங்க்கா. அப்புறம் நேற்றுலேருந்து தான் ஆரம்பித்து இப்போ முடிச்சேன் பார்த்துக்கிடுங்க. இந்தாங்க உங்களது நல்லா இருக்குதான்னு பார்க்குறீங்களா? மாடல் எப்படி இருக்குது, டிசைன் நல்லா வச்சுருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கக்கா. நல்லா இருக்கா இல்லையான்னு இந்தாங்க பிடிங்க.
அப்பாடா, நான் இந்த மாதிரி டைலர்ட்டெல்லாம் அடிக்க கொடுக்கலப்பா. நல்ல வேலை. சித்தி உங்ககிட்ட கொடுத்துருந்தேன்னு வைங்க, நாளைக்கு தான் வந்திருக்கும் போல. நான் எனக்கு என்னத்தை போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்ல வேலை உங்ககிட்ட கொடுக்கடி பாவி. நான் என்ன அப்படியாடி மோசமாக தைச்சு தரேன். என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அம்மா வசந்தி எதை கொண்டா பார்ப்போம். நல்லா தைச்சிருக்கியா? ஐய, என்ன வசந்தி இது? நாட்டுக்கிட்டலாம் வச்சு வச்சிருக்கிற, நமக்கு இதெல்லாம் சுத்தப்படாதே. மணி நீலாம் ஐயோ, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் வைக்காத வசந்தின்னு சொன்னேன். ஏக்கா நீ வைக்கவான்னு கேட்குற. எனக்கு வேண்டவே வேணாமான்னு சொல்லிவிட்டு தானே வந்தேன். அன்னைக்கு கூட திருப்பிட்டு சொன்னேன் இல்லைம்மா. நீ என்ன பிறகு வச்சு வச்சிருக்க? ஆஹா அக்கா, நான் இதுகளுக்கு வச்சேக்கா. அந்த யாபகத்தில் என்னமோ வச்சு தள்ளிட்டேன் போல. ஏக்கா வேணாட்டி அதை பிரிச்சிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எல்லாருக்கும் வச்ச ஞாபகத்தில் வச்சுருப்பேன் போலக்கா. ஏக்கா அதில் மணிலாம் நான் வைக்கல, கயிறு மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுவும் கயிறு வச்சு நல்லா பின்னாடி கட்டினாலும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு நிற்கும்க்கா. முன்னாடி முன்னாடி விழுகாது, கீழெல்லாம் அப்படியே நழுவாது. நல்ல ப்ளவுஸ் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது இருந்தால் என்ன செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கிடலாம்க்கா. அட நீ வேறம்மா வசந்தி, இதெல்லாம் நான் போட்டுட்டு ஊரை பக்கம் போனேன்னு வையி, காரி மூஞ்சில் துப்புணும். இது என்ன புதுசு புதுசாக மாடல் மாடலாக போட்டுட்டு திரியிறான். நல்லாவா இருக்குது, கயிறு கட்டுற அதை பண்ணுறான். என் வீட்லேயே மாமியர்களவே ஒன்று இருக்குது, அது பத்தாதா ஊரே தூத்துறதுக்கு. ஸோ ஸோ எப்பவும் நல்லா தானே தைச்சு கொடுப்பேன். இந்த வாட்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சோ இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்க? கோபடாதீக்கா, ஏதோ ஒரு அவசரத்தில் தைச்சிட்டேன் போல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டை மெதுவாக பிரித்து விட்டுறலாம் பார்த்துக்கோங்க. அதனாலலாம் ஒன்றும் இல்லை, ப்ளவுஸுக்கு ஒன்றும் ஆகாது சேதாரம். அதை லேசு வாக்கில் பிரித்து விட்டா சரியாக போச்சு. நீ சொல்லுவ சட்டைக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன செய்ய? போட்டு பார்க்குறேன். ஏதாவது கோளாறு இருக்கட்டு பிறகு உனக்கு இருக்குது. காசு 50 ரூபா கம்மியாக தான் கொடுப்பேன் பார்த்துக்க. இக்கா உங்கள்கிட்டலாம் நான் கூட குறைச்செல்லாம் வாங்கலை. ஊரில் போய் கேட்டு பாருங்க, 300 ரூபா குறைச்சி வாங்குறதே இல்லைக்கா. லைனிங் ப்ளவுஸு 250 ரூபா தாக்கா உங்கள்கிட்ட நான் வாங்குகிறேன். அதுலேயும் நீங்கள் 50 கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் என்னக்கா இருக்குது? இந்த பாருங்க, அருவிக்கு அன்புக்கெல்லாம் தைச்ச ப்ளவுஸு இதெல்லாம் 550 ரூபா 600 ரூபா வரும்க்கா. டிசைன் அது இதுன்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் வைக்கலக்கா, அந்த நாட்டு ஒன்று தான் வச்சு. நாட்டை வேணால் நான் பிரித்து கொடுத்துட்றேன். 250 ரூபா தாக்கா கம்மிக்கா. அதுலேயும் நீங்கள் 50 கம்மி பண்ணிங்கன்னா அதில் நான் உட்காந்து தைச்சதுக்கு எனக்கு என்னக்கா பிரயோஜனம்? நீங்களே நினச்சி பாருங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கக்கா. பார்க்குறேன். அதுக்குன்னு கரெக்டாக இருக்கணும்ல வசந்தி. போடுற அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா பார்த்து தான் காசு கொடுக்க முடியும். என்ன தைக்கிறப்போ அதெல்லாம் யாருக்கு? அதுவளுக்கா? அதுவளுக்கு நாட்டு வைக்கிறது ரைட்டு, சின்ன சிறுசு. எனக்கு போய் வச்சிருக்க பாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆடை கொடுத்து அம்மா வசைக்கு தார, இதில் வேற இப்படி. சரி போட்டு பார்ப்போம். சரிக்கா, அருவி எங்கே? காசு எடுத்துகிட்டு வரீங்களா? இப்போ மளிகை கடையில் நான் கொஞ்சம் கடனுக்கு வாங்கியிருக்கேன்க்கா. அந்த கடன்லாம் கொண்டு போய் அடைக்கணும். ஜாக்கெட்லாம் தைச்சிருக்கேனே, நான் கடனுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட தாரேனே அப்படின்னு சொல்லி கடனுக்கு தாக்கா ஜாமான் சீட்டு தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த காசை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கடையில் கொண்டு போய் கொடுத்துருவேன்க்கா. வசந்தி தாரேன் இரு. ஊரை விட்டு ஒன்றும் ஜாமான் சீட்டு அள்ளிட்டு ஊரை விட்டு போடலை. இந்த ஊரில் தான் இருப்பேன், கொஞ்சம் பொறுத்து தான் இருேன். ஏன்னா உடனே ஒன்று தரணுமா? 4 நாள் 2 நாள் கழிச்சு தரமாட்டேன்னா எப்பவும் அது போல தானே தருவேன். நீங்கள் எப்போவா இருந்தாலும் கொடுத்துருவீங்கக்கா, நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அது யாருட்டு? அருவிக்கா? அது அன்புக்கு நிறைய டிசைன் வச்சுருக்கேன். அவன் நெட் மாடல்லாம் கேட்டா, அதெல்லாம் வச்சுருக்கேன்னா நெட்டு மாடலா? என்ன நெட்டாக இருக்குமா? நெட்னு அந்த கொசுவலை மாதிரி இருக்குல்ல துணி, அதை வச்சு தைக்கிறதுக்கா? என்ன கன்றாவியோ, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சரி அவளுக்கு எம்புட்டு அன்புக்கு அது இதுன்னு வச்சு தைச்சதுனால கொஞ்சம் 700 800 வரும்க்க. பாத்தி 700 800க்குலாம் ஜாக்கெட் தைச்சு போடுறாளுவோ பாரு. அதுக்கு 4 சேலை 200 சேலையை வாங்கிட்டு போயிடலாம் போல. சப்பா, எனக்கே எம்புட்டு சொல்லிவிட்டேன். இதுக்கு தான் சேலையில் வர ஜாக்கெட் தைக்கவே கூடாது, தனியாக எடுத்து தைச்சாலும் காசு கூட. ஐயோ சேலை கூட எடுத்துடலாம் போல, அதுக்கு ஜாக்கெட் தான் தைக்க முடியல. நானே என் பிள்ளையில கற்றுக்கங்கடி, தையல் மிஷின் கற்றுக்கங்கடின்னு பாட்டாக படிக்கிறேன். உறுதியாவது கற்றுருக்குறாள்வலா, வீட்டுக்கு ஆகிற துணியவாது தைக்கலாம். தைச்சு கற்றுக்கிட்டவங்க பாடு இங்கே பெரும்பாடு. இதில் வேற உங்கள் பிள்ளையில தைக்க கற்றுக்க சொல்கிறீங்களா பாவம்? ஆமாம் இந்தா ஒரு துணிக்கு 250 300 கேட்குறா. ஆமாக்கா, ஒவ்வொரு துணிக்கு 300 வாங்கி இங்கே நான் 4 மாடி வீடு கட்டி வச்சுருக்கேன். சும்மா போங்கக்காங்கிட்டு உட்காந்து குனிஞ்சு தைச்சு இடுப்பு வலி முதுகுவலி வந்தது தான் மிச்சம். பொய் சொல்லாத வசந்தி, அன்னைக்கு கூட போன மாதம் 4 ஆரம் எடுத்தேன் 4 பவுன்லன்னு கேள்விப்பட்டேன். எவக்கா சொன்னவ? ஏக்கா 4 பவுனில் ஆரம் எடுத்தேன்னு எவன் அந்த ஊரில் சொன்னவ? ஏக்கா மரியாதையை என்கிட்ட ஆளை காமிச்சு விட்ரு சொல்லிவிட்டேன். எவ சொன்னவ?
4 பவுனில் நான் ஆரம் எடுத்தேன் அப்படின்னு எவ சொன்னவ? ஏக்கா, இதில் தைக்கிறதுல எனக்கு என்னக்கா கிடைக்குது? இந்த காசை சேர்த்து நான் 4 பவுனில் ஆரம் எடுத்தேன்னு வேற சொல்லியிருக்காளுவலா? நாளைக்கு ராம் எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லைக்கா. இதில் நான் 4 பவுன் ஆரம் எடுக்க எங்கக்கா போகிறது? என் தங்கச்சி விட்டு கல்யாணமா, அவளுக்கு நகை எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு விட்டுச்சு. அவள் கல்யாணத்துக்கு 4 பவுன் ஆரம் எடுத்தோன்னு சொன்னேன். அதை எனக்குன்னு சொல்லிட்டு பரப்பிட்டாள்வலா? இந்த ஊருக்குள்ளே இதே தாக்கா பொழப்பு. நான் அதை எடுத்தேன் இதை எடுத்தேனே சொல்லி பரப்பிடுறாளுவ. இவளுக்கெல்லாம் ஏந்தே இந்த ஆகாத வேலையோ தெரியும். ஏமா வசந்தி, ஊருக்குள்ளே தான் சொல்லிக்கிட்டாளுவ. எவ சொல்கிறேன்னா நான் ஆளை காமிக்க முடியுமா? இதெல்லாம் தப்பு இல்லை. என்கிட்ட 4 பேர் சொல்லுவாங்க தான். அந்த ஆளை உன்கிட்ட சொல்லி சண்டை மூட்டி விடுறதுக்கு எனக்கு பிடிக்காதுமா. அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நீ வேற வசந்தி. சரி சாரி விடு, தெரியாதனமாக சொல்லி தொலைச்சிட்டேன். ஏம்மா, நீ அருவிட்டு அதை கொண்டே கொடு, இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துட்டு போ. என் அவள்கிட்ட எவ்வளோ கணக்கு பண்ணி நான் காசை அருவிக்கு எனக்கு கொடுத்து விட்றோம். சரிக்கா, நான் போவா. ஆனால் உனக்கு ஆளை மட்டும் என்கிட்ட சொன்னேன்னு வை, விளக்க மாற்ற எடுத்து 4 விளாசி விளாசி அவளுக்கு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து விட்டுருவேன். என்ன கொழுப்பு பார்த்துக்கங்க. எப்போ பாரு என்னையவே சொல்லுதாளுவ. உனக்கு என்னப்பா, நீ நல்லா தைக்கிற, நல்லா காசு வாங்குற, நல்லா நகை நட்டுமா எடுக்கிற, இதே தான்க்கா பேச்சு என்கிட்ட பேசுகிறவளுவ கூட. அப்போ இப்படி தானே ஊரு பூரா சொல்லிட்டு தெரியவாளுவ. இருக்கு. ஏமா வசந்தி, எனக்கு யாரெல்லாம் ஆளுன்னெலாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் ஒரு ஆள் சொன்னுச்சு விடு. அத்தோட அந்த பேச்சை எதுக்கு சும்மா தோணத்தோன்னு அதையே கேட்டுட்டு இருப்பா? ஆள் மட்டும் தெரியட்டும், பார்த்துக்கிறேன். சரிக்கா, நான் வரவா? இதை அன்புட்டையும் கொடுத்துட்றீங்களா? எனக்கு நேரம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். அங்கே போய் கொடுக்க முடியாது. நீங்கள் காசு கொடுக்கும்போது அன்பு காசை கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, கொடுத்துட்டு போ. நான் அவள்கிட்ட கொடுத்து விட்றேன், கொண்டு போய் கொடுத்துருவா. அவளுக்கு எம்பிட்டு காசு? 800? காசெல்லாம் நமக்கு தெரியாதுமா. அவ்வளோ என்ன இவ்வளோ ஏது இவ்வளோன்னு கேட்பாளுவ. அவ்வளோ வீட்டில் வந்து கணக்கு பண்ணி கொடுத்துக்குருவாளுவ. ஆமாம், என் காசை என் பிள்ளைகள்கிட்ட நான் கொடுத்து விட்றேன். அக்கா, இதில் உட்காந்து தைக்கிறதுக்கு எனக்கு முதுகு வலி இடுப்பு வலி தாக்கா வந்து சேரும். சரிங்களா? ஆனால் பரவாயில்ல, நீங்கள் அந்த காசை மட்டும் கொடுத்துருங்கக்கா. 250 ரூபாயா? உங்கள்கிட்ட நீங்கள் எப்போவும் அடிக்க தைக்கிறதுனால நான் கம்மியாக தாக்கா வாங்கியிருக்கேன். கூட குறைச்சலாம் நான் சத்தியமாக வாங்க கிடையாது. கோச்சிக்கிறாம கொடுத்து விட்ருங்கக்கா. சரிம்மா, கொடுத்து விட்றேன். போ. தைக்கிறதுலலாம் ஒன்றும் கிடைக்காதுக்கா. வரவு செலவுதாக்கா. இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைக்கா. கஷ்டப்பட்டு உட்காந்து குனிஞ்சு தைக்கிறதாக்கா மிச்சம். கொடுத்து விட்ருங்கக்கா. சரி வசந்தி, கொடுக்குறம்மா, போ.